ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீலா கிச்சன் அண்ட் பியூட்டிக்ரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது புது ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் எந்த விதமான பார்ட்டிக்கு, ஃபங்க்ஷனுக்கு, கல்யாண ஃபங்க்ஷன் எதுக்கு போனாலும் நீங்கள் போட்டுட்டு போகலாம். காலேஜ் பிள்ளைகளும் போட்டுக்கலாம். விதவிதமான ஹேர் ஸ்டைல் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு போனி டெயில் போட்டு பேண்ட் போட்டுக்கிட்டோம். இந்த ரெண்டு சைடும் நம்ம முடி விட்டுட்டோம். இந்த போனி டெயிலை ரெண்டாக பிரிச்சுட்டு ஹேர் டூல் யூஸ் பண்ணுறோம். ஹேர் டூலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடியை பேண்ட் வழியாக பையமாக இழுங்க. வெளியில் இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் முடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முடியையும் இந்த கீழேருந்து எடுத்த முடியையும் ஜாயின் பண்ணி நீங்கள் கீழே வாக்கில் பின்னிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னுங்க. அதே மாதிரி இந்த சைடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முடி, இப்போ இந்த சைடு எடுத்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த முடியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்ஸ் பார்ட் ஸ்டைலில் பின்னி கீழே கொண்டு வந்து ஒரு ஹார்டின் ஷேஃபில் கொண்டு வந்துட்டோம். கீழே வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹார்டின் ஷேஃபு. அப்புறம் மேலே விட்ட முடியில் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னிட்டு லைட்டாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. இது ஒரு கொண்டையாக நமக்கு கிடைக்கும். ஹார்டின் மேலே ஒரு சின்ன கொண்ட மாதிரி போட்டுட்டு பின்னிட்டோம். அப்புறம் கீழே வந்து கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. 3 பின்னலாக இந்த மாதிரி பின்னிக்கோங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கீழே மடித்து விட்டுட்டு ஒரு அழகான டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க டூல் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாசி, உங்கள்கிட்ட இருக்க பூ, ஹேர் கிளிப்பு, எந்த இதுவும் வச்சு நீங்கள் அழகாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. டிசைன் ரொம்ப சூப்பரான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல், சூப்பரான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இதை சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு மேலே கொஞ்சமாக முடி எடுத்து பின்னி லப்பர் பெயிண்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த முடியும் சேர்த்து லப்பர் பெயிண்ட் போட்டுட்டு கொஞ்சமாக கை விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த முடியை எடுத்து போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு கீழே எடுத்துகிட்டு அதையும் பின்னி விட்டுக்கோங்க. நல்லா நீங்கள் பூரன் சடை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். போட்டுட்டு கீழே இருக்க முடியையும் நம்ம எப்பயும் போல் நம்ம பின்னுற மாதிரி பின்னிட்டு ஒரு கிளிப் வச்சு விடுங்க. இந்த மாதிரி அழகான ஹேர் ஸ்டைல் நீங்களும் சிம்பிளாக பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இது அழகான கொண்டை தான். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு போனி டெயில் போட்டுக்கோங்க. போனி டெயில் போட்டுட்டு ஒரு நல்ல பெரிய பேண்டாக வச்சுட்டு இந்த மாதிரி முடியை எடுத்துகிட்டு அதில் ஒரு பேண்ட் போட்டு விடுங்க. அப்புறம் கீழே இருக்க முடியை 2 வகையாக பிரிச்சுக்கோங்க. அதிலிருந்து பின்னிட்டு இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அதே மாதிரி இந்த முடி இருக்கு இல்லையா, இந்த மிச்சம் முடியையும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அழகாக பின்னி விடுங்க. பின்னி விட்டு இந்த முடியை வந்து இந்த பக்கமாக சுற்றி விடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான கொண்டை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிலுமல் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு எடுத்து விட்டுக்கணும். அப்புறம் ஒரு அழகான கிளிப் வைங்க. சுற்றி வந்து டெக்கரேட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பரான கொண்டை ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. அடுத்து ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இதை ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டுடலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு போனி டெயில் போட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக முடி எடுத்து கீழே லப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்போ கையை வச்சு ஓப்பன் பண்ணி உள்ள முடியை எடுத்து விடுங்க. அதே மாதிரி திரும்பவும் 1 டைம் பண்ணி விடுங்க. அப்புறம் அந்த முடி வந்து ஒரு சுருடாக வரும். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க போனி டெயில் போட்ட மிச்ச முடியையும் இந்த மாதிரி கையை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது கீழே இருந்து இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டிங்கன்னா ஒரு அழகான ரிப்பனாக கிடைக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு ஹேர் பின் வச்சு குத்திக்கலாம். குத்திட்டு இங்கே கொஞ்சமாக முடியை எடுத்து இந்த பக்கம் இருக்க முடிக்குள்ளே விட்டுட்டு மேலே ஒரு ஹேர் டூல் வச்சு அதுக்குள்ளே முடியை கொஞ்சமாக எடுத்த முடியை விட்டுட்டு கீழே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எப்படி அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. பார்க்க ரிப்பன் மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் போட்டு விடலாம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போட்டு விடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். சிம்பிளாகவும் சூப்பரானமும் ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு ஹேர் பின் வச்சு குத்திக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை சிம்பிளாகவும் விட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைலும் சீக்கிரமாக சூப்பராக போட்டுடலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பக்கம் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னி விட்டுக்கோங்க. அந்த முடியை வந்து ஒரு கிளிப் போட்டுட்டு அந்த சைடு எடுத்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் முடி எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம 2 பக்கம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு 2 தடவை எடுத்து விட்டிங்கன்னா நல்லா சுருண்டு உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த முடியை இந்த முடியிலேருந்து ஓப்பன் பண்ணி விட்டு மேலேருந்து உள்ளே கூடி எடுத்து விடுங்க. இவ்வளோ அழகாக ஹார்ட் வந்துடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து நம்ம மேலே பின்னி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முடியை எடுத்து இந்த சைட் போட்டுக்கோங்க. எவ்வளோ சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டுட்டோம். கீழே பின்னி விட்டாலும் விடலாம், இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். நீங்கள் இல்லை ஃப்ரீயாக அலங்காரம் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போட்டு போகலாம். எவ்வளோ அழகான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. அடுத்து ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கொஞ்சமாக முடி எடுத்து பின்னிட்டு இப்படி இந்த மாதிரி கையை வச்சு சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டி விட்டுட்டு அதை வந்து கையிலேயே ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து மேலே ஒரு அழகான பூவை வச்சுட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க முடியும் நல்லா சுற்றி விட்டு ரவுண்ட் பண்ணி பூ வச்சுக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. 3 சைடும் இந்த மாதிரி பூ வச்சுட்டு ஹேர்பின் குத்திக்கலாம். அடுத்து இந்த மாதிரி பின்னி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னிட்டு அதை கீழே வளைச்சி இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி விடுங்க. அழகான சூப்பரான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆச்சு. இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் சூப்பராகவும் போட்டுடலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்க வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இதுக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னி வச்சுருக்கோம். 3 ஸ்டெப், இங்கிட்டு 3 ஸ்டெப்பும் இந்த சைடும் 3 ஸ்டெப்பும் பின்னியிருக்கோம். இந்த மேலே ஃபஸ்ட்டு பின்னின ஸ்டெப்புக்கு லப்பர் பெயிண்ட் போட்டுக்கலாம். அடுத்து கீழே 2 ஸ்டெப் இருக்குது. அடுத்து நம்ம 2வதாக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பின்னி, அந்த பின்னலையும் சேர்த்து கீழே 2வது ஸ்டெப்புக்கு லப்பர் பேண்ட் போட்டுவிட்டு மிச்சத்தை பிரித்து விட்டுக்கலாம். 3வது ஸ்டெப்புக்கும் இதே மாதிரி பின்னி லப்பர் பேண்டு போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பின்னிக்கோங்க. பூரான சடை போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் பின்னிக்கோங்க. பின்னிட்டு நீங்கள் அழகாக கிளிப் குத்தி விடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பரான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். சிம்பிளாக வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் செல்ல குழந்தைகளுக்கும் விதவிதமான ஹேர் ஸ்டைல் போட்டு விட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சீக்கிரமாகவும் அழகாகவும் பின்னிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே கொஞ்சமாக முடி எடுத்து முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டு ஒரு ஹேர்பின் குத்திக்கலாம். அடுத்து அதே மாதிரி எடுத்துகிட்டு ஹேர்பின் குத்திக்கலாம். 3 ஸ்டெப்பாக எடுத்து முறுக்கி விட்டுட்டு ஹேர்பின் குத்திட்டோம். இந்த பக்கமும் அதே மாதிரி முறுக்கி எடுத்துகிட்டு இந்த ஹேர்பினை எடுத்துகிட்டு அதில் பூ மாதிரி வச்சு விடுங்க. அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பூ மாதிரி வச்சிடலாம். இது ரொம்ப அழகான ஹேர் ஸ்டைலாக இருக்கும் பார்க்க. அதே மாதிரி இந்த சைடும் முறுக்கி எடுத்துக்கலாம். அதை கீழே அதோட வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு பின்னிக்கோங்க. பூரான் சட்டை தான் போடுறோம். போட்டுட்டு இந்த மாதிரி ஹேர் கிளிப் வச்சு குத்திக்கோங்க. அடுத்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல். இது குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். ரெட்டை ஜடை மாதிரி சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் இந்த ஹேர் ஸ்டைலும் போட்டுடலாம் வாங்க. இந்த மாதிரி மேலே 2 சைடும் கொஞ்சமாக முடி எடுத்து லப்பர் பெயிண்ட் போட்டுக்கோங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி எடுக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் முடி 2 சைடும் எடுத்துகிட்டு லப்பர் பெயிண்ட் போட்டுக்கோங்க. அடுத்தும் இதே மாதிரி எடுத்துகிட்டு லப்பர் பெயிண்ட் போட்டுக்கோங்க. இது மேலேருந்து பார்க்க மேலே ஒரு ஸ்டெப், கீழே ஒரு ஸ்டெப், அடுத்து ஒரு ஸ்டெப் வர மாதிரி இருக்கணும். இது குழந்தைகளுக்கு போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு நான் ரெட்டை ஜடையாக போடுறேன். நீங்கள் ஒத்த ஜடையாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பூரான சடை போட்டு விட்றோம். நீங்கள் வந்து சாதாரணமாக போடுற ஜடை வேணாலும் போட்டு விடலாம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு கீழே லப்பர் பெயிண்ட் போட்டு விடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு போட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டிங்கன்னா அடுத்து இந்த சைடும் இதே மாதிரி பின்னிக்கோங்க. இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்காங்க 2 சைடும். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி விடுங்க. எவ்வளோ அழகான சிம்பிளான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி விடுங்க. சூப்பரான ஹேர் ஸ்டைல் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டுடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு மேலே 2 சைடும் முடி எடுத்து விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 சைடும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நடுவில் இருக்க முடி எடுத்து ஒரு கிளிப்பு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருக்க முடி எடுத்து விட்டுருக்கோம் இல்லையா, அதில் பின்னி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் எடுத்து முடியை எடுத்து ஜாயின் பண்ணி பின்னி கொண்டு வாங்க. லப்பர் பெயிண்ட் போட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு அழகாக சீவி விட்டுட்டு மடித்து விட்டுட்டு ஒரு ஹேர்பின் குத்தி விட்டுக்கோங்க. இப்போ அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி விடலாம். இந்த அழகான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு சைடு குழந்தைகளுக்கு போட்டு விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சுற்றி காமிக்கிறோம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் டெக்கரேட் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் முடி எடுத்து இந்த மாதிரி பின்னி கொண்டு வாங்க. அங்கன்னா ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து கீழே இருக்க முடியிலையும் கொஞ்சம் பின்னி தனியாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ முடி எடுத்து பின்னிக்கோங்க. அந்த சைடு இருந்த ஒரு முடி எடுத்து அதையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு அதையும் ஜாயின் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம். இந்த சைடு கொஞ்சமாக முடி எடுத்து பின்னிக்கிட்டோம். அதே மாதிரி 2வது ஸ்டெப்புக்கும் பின்னிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் வரும்.
கொஞ்சம் முடி இந்த பக்கம் எடுக்கிறோம், இந்த பக்கம் பின்னுறோம். பின்னிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு கீழே இருக்க முடியிலையும் பின்னி எடுக்கிறோம். இதே மாதிரி ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக 3 ஸ்டெப்பாக வரும். அடுத்து இந்த பக்கமும் கொஞ்சம் முடி எடுத்து பின்னிட்டு அடுத்து இந்த சைடு கொஞ்சமாக முடி எடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த கீழே இருக்க முடியையும் பின்னி வரும். இப்போ வரிசையாக மேலே ஒரு ஸ்டெப்பு, கீழே ஒரு ஸ்டெப்பு, அடுத்த ஒரு ஸ்டெப்புன்னு 3 ஸ்டெப்புக்கு உங்களுக்கு வரிசையாக வரும். இப்போ இந்த சைடாக வர மாதிரி இருக்கும். பார்க்க எவ்வளோ அழகான ஹேர் ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் வீட்டு சில குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி போட்டு விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ போட்டோடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ.